ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் இந்த பிரச்சனை வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்காக முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய கொசுக்கள் வந்து நம்ம வீட்டை சுற்றிலும் சுத்தமாகவும் சுகாதாரமும் நாம் வச்சுக்கிட்டோமா இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாது. குறைந்த தண்ணி உள்ள இடத்துல தான் இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகுமா, அதிக தண்ணி உள்ள இடத்துல இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. அதாவது ஆறு, ஏரி, குளம் இது போல இடத்துல இந்த கொசு உற்பத்தி ஆகாது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற சின்ன கொட்டாங்குச்சி, சின்ன டயரு, சின்ன டப்பா, ஏதோ சம்திங் வீட்டுல ஒரு வேஸ்டேஜ் பொருளை போட்டிருப்பீங்க, அதுல தண்ணி இருந்தா உற்பத்தி ஆகும். அதுல எப்படி தண்ணி வரும் அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறீங்களா? ஸோ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பரவலாக பாத்தீங்கன்னா அங்கங்க விட்டு விட்டு மழை பெய்யுது. ஸோ கண்டிப்பா மழை தண்ணி ஒரு நல்ல தண்ணி தான். ஸோ அந்த நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில, டெரஸ்ல, ஓடு மேலே எங்கெங்க பிளாக் இருக்கோ, இல்லை வீட்டை சுற்றிலும் ஏதாச்சும் பொருள் போட்டு வச்சிருப்பீங்க, காலி குடம் போட்டு வச்சிருப்பீங்க, கொட்டாங்குச்சி போட்டு வச்சிருப்பீங்க, தேங்காய் மட்டை கிடக்கும், இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸோட இருக்கணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஸோ யாருக்கும் இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஸோ டெங்கு காய்ச்சலை நாம தடுக்கணும்னா அதுக்கு முதற்கட்டமாக நாம செய்ய வேண்டியது இதுதான். நம்ம வீட்டை சுற்றியும் பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு மேலேயும் பார்க்கணும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணியில் கூட அதிக தண்ணியை திறந்து வைக்கக்கூடாது. ஸோ நல்ல தண்ணியில தான் இந்த டெங்கு கொசு வந்து உற்பத்தி ஆகுது. முக்கியமான விஷயம், எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு சின்ன தவறை செய்வீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி, அதாவது ஐஸ் கட்டியான அது ஃப்ரீஸ் ஆகிற தண்ணி, இது எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேல கண்டிப்பாக தண்ணி கலெக்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு முறை உங்கள் ஃப்ரிட்ஜை பவர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை எடுத்துட்டு ஃப்ரிட்ஜை திருப்பி பாருங்க. இல்லை ஃப்ரிட்ஜை ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை பாருங்க. பேக் சைடில் அந்த ட்ரேல தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கொசுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் நம்மளை கடிக்கும், இரவு நேரத்தில் இந்த கொசு கடிக்காது. ஸோ பகல் நேரத்தில் நம்ம வந்து கடிக்கிற மாதிரி கொசுக்கள் உற்பத்தி இருக்கு, அந்த இடங்கள் இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல போகிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கொசு வலைகளை நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கொசு நெட் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கொசு நெட்டை பயன்படுத்துங்க. முடிஞ்சா உங்க எல்லாருக்குமே பெட்டை சுற்றி ஒரு கொசு வலை அமைக்க முடியும்னா கொசு வலை அமைச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே இந்த லீவ் டைமு கண்டிப்பாக பசங்க எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க, வெளியில் போய் ஓடுவாங்க, விளையாடுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக குழந்தைங்களை கையாளுங்க. வெளியில எங்க கூட்டு போனாலும் இல்லை வெளியே எங்க அவங்க விளையாட போனாலும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க. ஸோ கொசு எங்க வேணாலும் இருக்கலாம், அவங்கள கடிச்சிடலாம். நாம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்போது நாம இந்த டெங்கு ஃபீவர்ல தப்பிக்க முடியும். ஏன்னா இதோட வீரியத்தன்மை கொஞ்சம் சிவியரா இருக்கு. நாளுக்கு நாள் வந்து கேசஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் வந்து சிறப்பா வந்து திட்டங்களை வந்து வகுத்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ போதுமான அளவுக்கு மருத்துவமனைகளும் போதுமான அளவுக்கு மருந்துகளும் வந்து தமிழ்நாடு கிட்ட கையிருப்பு இருக்கு. நாம அந்த விஷயத்துக்குள்ள போதால நாம கொசு நம்ம கடிக்க விடாம பார்த்துக்கிட்டாலே போதும், நமக்கு அந்த டெங்கு காய்ச்சல் வராது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு அவேர்னஸோட நம்ம வீட்டை சுத்தியும் பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்துற மாதிரி நம்ம வீட்டை சுத்திலும் ஒரு கிளீன் பண்ணினா போதும். தேவையில்லாத தழைகள், அதாவது மரத்துல இருந்து கொட்டியிருக்கோம், மரம் இருக்கும்னு நீங்க மரத்தை வச்சிருப்பீங்க, அதுல இருந்து கொட்டின தழையில கூட இந்த கொசு தண்ணி வந்து நிற்குமோ அதுல உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க. முழுக்க முழுக்க காரணம் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன இடைவிட்டு பெய்யக்கூடிய மழையால தான். ஸோ தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸோட இதை நீங்க கையாண்டீங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சல் இருந்து நாம தப்பிக்க முடியும். சமீபத்தில் பெய்யற இந்த விட்டு பெய்யற மழையின் காரணமாக நமக்கு வந்து எதர்ச்சியா ஃபீவர் கூட வரலாம். இருந்தாலும் ஃபீவர் அது மாதிரி சில சிம்டம்ஸ் வரா மாதிரி உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தால் கண்டிப்பா மருத்துவமனைக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்க அவங்கள ஆலோசனை, இப்போ அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டோ சம்திங் அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க மருத்துவர்கிட்ட போறதா ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்லயே வந்து வீட்டு வைத்தியம், பேராசிட்டமால் வாங்கி போட்டுக்கிறது, இது மாதிரி விஷயத்தை நீங்க பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து கிளியர் கட் ஆகிடும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டை சுற்றி உள்ள அனைத்து இடங்களையும் சுத்தமாக வைப்போம், டெங்குவை ஒழிப்போம்.